இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரோட்டில் இருக்கிற சிவம் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பில் வந்து எல்லா ஐட்டமும் ஃபெனாயில் க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளேட்ஸ், பார்க்க மாட்ட பிளேட்ஸு, அப்புறம் த்ரெட்ஸு, நூல் இல்லாமல் இருக்குது. வாங்க அந்த ஷாப் உள்ள போகலாம். இவர் தான் அந்த ஷாப்போட ஓனர். உங்கள் பேர் என்னப்பா? செந்தில்குமார். உள்ளே வந்துட்டு இந்த ஷாப்பை நம்ம பார்க்கலாமா? இப்போ அந்த ஷாப் உள்ள வந்துட்டோம். வாங்க அங்கே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஷாப்போட ஓனர்கிட்ட நம்ம பேசலாம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 இயர்ஸாக. உங்கள் ஷாப்பில் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது? ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸ் மெயினாக பண்ணுறோம். அது இல்லாமல் வந்துட்டு கவர்ஸு, பிளாஸ்டிக் தட்டு, தென் வந்து கப்ஸு, அப்புறம் வந்துட்டு பார்க்க மாட்ட தட்டு கூட பார்த்தேன். அது இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃபாயில் கவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம். தென் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் கிளீனர், தென் வந்து ஆசிடு, தென் வந்து ஆலா, துணி தைக்கிறது அந்த சம்மந்தமான எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சோப்ஸ்லாம் கூட ஏதோ சோப்ஸ் எல்லாமே வந்துட்டு அது வந்து தனியாக வந்துட்டு அது வந்து இயற்கை சோப்புன்னு இருக்குது. இயற்கையான சோப்பு எல்லாமே அதுவும் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிச்சிங் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, டெய்லரிங் ஐட்டம்ஸ் வந்து இது இந்த நெக் பேட்டர்ன்ஸ்லாம் கூட வச்சுருக்கீங்க அதெல்லாம் இருக்குது. தென் வந்து த்ரெட்ஸு, ஹூக்ஸு, டெய்லரிங் சம்மந்தமாக டெய்லரிங் தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது. இப்போது கேன்லாம் நான் இப்போ பார்த்தேன், ஃபெனாயில் கேன், அது எல்லாமே 5 லிட்டர்ஸ் கேனும் இருக்குது. இது எல்லாமே இதெல்லாம் எவ்வளோ ரேட் ஆகும்? 5 லிட்டர்ஸ் டிஷ் வாஷ் வந்து 250 ஆகும். ஓகே. டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து 300 ருபீஸ்க்கு தரோம். ஃபெனாயில் 300 ருபீஸ். ஃபெனாயில் எல்லாமே வந்து 250 ருபீஸ்க்கு தரோம். ஆசிடு, ஆலா இதெல்லாம் 200 ருபீஸ்க்கு தரோம். தென் அது இல்லாமல் வந்துட்டு 1 லிட்டர்ஸும் நம்ம இது பண்ணுறோம். 1 லிட்டர்ஸும் உங்ககிட்ட இருக்குது. 5 லிட்டர்ஸ் இல்லாமல் 1 லிட்டர்ஸும் இருக்குது. ஓகே. 1 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் வந்து 80 ருபீஸ்க்கு தரோம். ஓகே. டிடர்ஜென்ட்க்கு வந்து 120 ருபீஸ். அது 2 வெரைட்டி இருக்குது. 100 ருபீஸ்க்கு இருக்குது, 120 ருபீஸ்க்கு இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர் எல்லாமே வந்துட்டு 100 ருபீஸ்க்கு இருக்குது. ஃபெனாயில் 60 ருபீஸ், 40 ருபீஸ், டிபெண்ட்ஸ் ஆகும் ஒருத்தரோட என்ன டைமில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, த்ரெட் இருக்குது, லைனிங் மெட்டீரியல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம அதை பார்க்கலாமா? வாங்க இப்போ லைனிங் மெட்டீரியல், பாக்கு மட்டை தட்டு எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு குடவுன் மாதிரியே இருக்குது இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி பேப்பர் பிளேட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து கப்ஸ் இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது, பேப்பர் பிளேட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஃபாயில் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கேரி பண்ணின்னு போவோம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், லைனிங் கிளாத் இருக்குது. லைனிங் கிளாத்லாம் எவ்வளோ மெட்டீரியல்? மீட்டர் 40 ருபீஸ் மீட்டர். ஓகே ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் பீட்லாம் கூட வச்சிருக்கீங்க போல இருக்கு. 100 ருபீஸ் தரோம். 1 மீட்டர் 100 ருபீஸ்க்கு. 1 மீட்டர் 100 ருபீஸ். பியூர் காட்டனா எல்லாம்? பியூர் காட்டன் கலந்த மாதிரி. ஒன்று சாம்பிள் எடுத்துக்காமீங்க. எல்லாமே 1 மீட்டர் பியூர் காட்டன். இல்லையா டிசைன் கூட பார்த்தோம் போல இருக்கு. அதை எடுங்க. ஓகே. இதுலேயே ஸ்டோன்லாம் இருக்கு இல்லையா, மிரர் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து ஊதுவத்தி இல்லாமல் வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஊதுவத்தி, கப்ஸ். இது என்னது? இது எதுமா? சாம்பிராணி. சாம்பிராணி. அந்த கப் சாம்பிராணி. ஓகே ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ஆரி மெட்டீரியல்ஸும் வச்சிருக்கீங்களா? எல்லாமே ஆரி மெட்டீரியல்ஸும் இருக்கு. சூப்பர் சூப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளவுஸ் பீட்ஸ்லாம் இருக்குது. இவங்க சேல் பண்ணுறதால அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கு பிளேட் எல்லாமே இருக்குது. தொன்னை, இந்த கோவிலுக்கெல்லாம் இப்போ தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி தொன்னைகள் எல்லாமே இருக்குது. பாக்கு மட்ட பிளேட் இருக்குது. இது பாருங்கள், தொன்னைகள் எவ்வளோ வருது? 600 ருபீஸ். மூட்டை இல்லாமல் சிங்கிளானா ஒரு 40 ருபீஸ் ஒரு பேக். எவ்வளோ இருக்கும் அதில்? 50 இல்லை 60 இல்லை, தோராயமாக எவ்வளோ? 60 இருக்கும் இல்லையா? வெரி குட். சரி, நம்ம அடுத்த மெட்டீரியல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம். இப்போ உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபெனாயில்லாம் வாங்கின்னு போய் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பீங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு மோட்டிவ் இருந்ததுன்னா ஏதாவது அமௌண்ட் டெபாசிட் ஏதாவது பண்ணணுமா? அவங்க என்ன வாங்குறாங்களோ அது ஃபர்ஸ்ட் கொடுத்து 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரி வாங்கும்போது அப்புறமா நாங்களும் கிரெடிட் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன வச்சுருக்கீங்க இல்லையா, என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நிறைய பேருக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் லிக்விட் 1 லிட்டர் சொன்னேன் இல்லையா, ஓ ஆமாம் 120 rupees ஆகுது. ஆமாம். இது வந்து நம்ம வாஷிங் மிஷின்லலாம் விடலாமா? வாஷிங் மிஷின்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பக்கெட்டில் நார்மலாக கையில் துவைக்கலாம், பக்கெட்லையும் ஓகே. ஒரு 15 cloths போடுறோம்னாக்கா ஒரு மூடி ஊற்றினா போதும். ஓகே. வேற என்ன இருக்கு? வந்து கம்ஃபர்ட் இருக்கு. கம்ஃபர்ட்டும் இருக்கு. கம்ஃபர்ட் எவ்வளோ இது? கம்ஃபர்ட் வந்து 100 rupees. 100 rupees 1 லிட்டர். சூப்பர். இது நல்லா அப்படியே ஸ்மெல்லோட செமையா இருக்கும். இப்போ பாரிஸ்லாம் போய் வாங்காம இங்கேயே கூட வந்து வாங்கிக்கலாம். இல்ல 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 அங்க போய் வாங்காம இங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. இது வந்து டிஷ் வாஷ் லிக்விட் 100 rupees ஆகும் வித் லெமன் ஸ்மெல்லோட இருக்கும். லெமன் ஸ்மெல்லோட. ஓகே. தென் இது வந்து ஃப்ளோர் கிளீனர். ஓ ஓகே. கலரே டிஃபரெண்டா இருக்கு. 3 ஃப்ளேவர்ஸ் வரும் ஃப்ளோர் கிளீனர்லயே. ஓகே. இது ஃபெனாயில் 60 rupees. வேற என்ன இருக்கு? அந்த கிளாஸ் க்ளீன் பண்றதெல்லாம் இருக்கு போல இருக்கு. கோலின் இது கிளாஸ் கிளீனர். இது எவ்வளவு ஆகுது? இது வந்து 60 rupees ஆகுது. இப்போ நீங்க காம்போ பேக் மாதிரி கூட இதுல போடுவீங்களா? போடுவோம், அந்த சீசன் வரும்போது போடுவோம் நாங்க. ஓகே. என்ன இதுக்கு சீசனே நம்மளுக்கு கிடையாது இல்லையா? இல்ல எப்படின்னா நம்ம வந்து அது வந்து அவங்க எப்ப தராங்களோ. ஓகே. கிளியரன்ஸ் சேல் எப்பனா கொடுக்கும்போது அந்த மாதிரி நம்ம காம்போ அந்த மாதிரி நீங்க போட்டுறீங்க. கொடுக்க முடியாது. ஓகே. ஆலா ஆசிட் எல்லாமே இருக்கு. ஹைலைட் ஆசிட் ஆலா. ஓகே. தென் வந்து டைல்ஸ் கிளீனர். ஓ டைல்ஸ்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே கிச்சன். ½ லிட்டர் 50 ரூபாய். 50 ரூபாய். அந்த டைல்ஸ்ல இருக்கிற ஆயில் இது எல்லாமே போய்டுமா கம்ப்ளீட்டா? க்ளீன் ஆயிடும். ஓகே. அது என்னது பாத்தீங்கன்னாக்கா பூஜை சாமான் தேய்க்கிற லிக்விட். ஓ இதுல அந்த புளியெல்லாம் ஏதாவது சேர்ந்துருக்கா? அப்படியே ஜஸ்ட் நீங்க விம் பார் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அந்த விம் லிக்விட் எப்படி யூஸ் ஆமா. இது எவ்வளவு? இது வந்து 60 rupees வரும். ½ லிட்டர். ஓகே. இப்போ இது நம்ம க்ளீன் பண்றதால கைக்கெல்லாம் எதுவும் ஆகாது இல்லையா? ஓகே ஓகே. ஹார்ம்லெஸ். டிஷ் வாஷ் லிக்விட் 1 லிட்டர் காமிச்சேன், அது ½ லிட்டர். இது 50 ரூபாய். 50 ரூபாய். அதுல ரெண்டு ஃப்ளேவர் வருது, கிரீன் ஒன்னு வருது, yellow ஒன்னு வருது. ஓகே ஓகே. இதுலயே இந்த டிஷ் வாஷ் இப்போ இதுதான் காமிச்சீங்க இல்லையா? இது ஒரு டிஷ் வாஷ். இது 60 ரூபாய். இது எவ்வளவு? இது 50 ரூபாய். 80 rupees. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? இல்ல திக்னஸ் இருக்கும், அதே வேற கம்பெனி. ஓகே. இது கொஞ்சம் திக்கா இருக்கும், இது கொஞ்சம் லைட்டா. ஓகே. இதுலயே வந்து லிக்விட் எல்லாமே இருக்கு இல்லையா? இது என்ன லிக்விட்? இது டிஷ் வாஷ் லிக்விட். டிஷ் வாஷ். இது எவ்வளவு? 250 and 5 liters. இது டாய்லெட் கிளீனர் 200 5 liters. இதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டா எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு உங்க ஷாப்ல. எப்போ 5 liters கொடுக்கிறது இல்ல, 1 liter தான் கொடுக்கிறோம். இது கம்ஃபர்ட் மட்டும். ஓ போய்டும் அப்படி. என்ன மாதிரி ஸ்மெல் உங்ககிட்ட இருக்கு? ஏன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்மெல் அரோமா நிறைய இருக்கு. ரோஸ் இருக்கும். நீங்க பார்த்து சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு இப்படி தான் காமிப்போம், ஏன்னா அவங்க தான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் நம்மளுக்கு. சூப்பர். நல்ல வாசனையா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஷாப் இருக்குன்றது இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ இதை பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க இல்லையா? ஓகே ஓகே. சூப்பர். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. இப்போ த்ரெட், ப்ளீச்சிங் பவுடர், டிடர்ஜென்ட் பவுடரும் வச்சிருக்கோம். லிக்விட் காமிச்சேன் இல்லையா? ஆமா. பவுடர் தான் வேணுங்க, அதுவும் தரோம். 1 கிலோ வந்துட்டு 50 ரூபாய். இப்போ இன்னொன்று நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பாத்ரூமில் டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த டைல்ஸ் மீன்ஸ் இந்த கிரிப்பிங் டைல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் டெபாசிட் ஆகும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதே லிக்விட் தானே? லிக்விடும் போடலாம், இல்லைன்னா இந்த லிக்விடும் போடலாம். அதை தான் கேட்டேன். இந்த லிக்விட் காமிச்சேன் இல்லையா? ஃப்ளோருன்றது எல்லாமே ஒன்று தான். ஓகே. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்ரூம் ஃப்ளோர், பாத்ரூம் கழுவுனாங்க, எல்லாம் ஒரே இதுதான். டைல்ஸ்ன்றது இல்லை, அந்த டைல்ஸில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துரும். நீங்கள் ஒரு மூடி ஒரு அரை போட்டு டைல்யூட் பண்ணோமா? அரை மக்கு தண்ணியில் ஒரு மூடி ஊற்றிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுணும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு 10 minutes தொடப்பமோ இல்லை ப்ரெஷ்ஷாக வச்சு தேய்ச்சிட்டு திருப்பி ஒரு 10 minutes கழிச்சு நீங்கள் கழுவுனீங்க, க்ளீனாக போயிடும். நிறைய பேர் பண்ணுற என்ன தப்புனா எடுத்துன்னு போய் க்ளீன் பண்ணுவாங்க, ஆனால் வந்து சார் அழுக்கே போல யூஸ் பண்ண வேஸ்ட்டு சார்னுவாங்க. அப்படி கிடையாது. அவங்க அந்த 10 minutes விட மாட்டாங்க. டைம் இல்லை, அது கொஞ்சம் வேகமாக டைம் கொடுத்தாதான் அது வந்து எடுத்துட்டு நல்லா க்ளீன் எல்லாத்தையும் எடுக்கும், அழுக்கு எல்லாத்தையும். ஓகே ஓகே. இப்போ இது இல்லாமல் குண்டு குண்டு பாட்டிலாம் இருக்கே, இன்னொன்று வந்து நீட்டாக இருக்கு. சிலது எல்லாமே வந்து ½ லிட்டர் டிடர்ஜென்ட் லிக்விட், டிஷ் வாஷ் லிக்விட் இருக்குது, டிஷ் வாஷ் லிக்விட் எல்லாமே ½ லிட்டர் 1 லிட்டர். இது ஆலாவா? இது ஒயிட் கலர் ஆலா. ஆலா.
ஓ அந்த மாதிரி பாட்டில்ஸ்லயும் இருக்கு, இந்த மாதிரி நீட் இதுலயும் இருக்கு, இதுலயும் ஆலா இருக்கு. ஓகே. ரெண்டு கம்பெனி, அது வந்து மெக்காப்னு ஒரு கம்பெனி, இது வந்து இமோன் கிளீன், ரெண்டு கம்பெனி வச்சிருக்கோம். அல்ட்ரான்னு ஒரு கம்பெனி இருக்கு. 3 கம்பெனி நம்ம வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அது இல்லாம நூல் இல்லாம நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, பார்த்தேன் நானு. 7 ரூபாய்னு தரணும். அப்படியா? ஒரு இது வந்து 7 rupees. 7 rupees. எல்லா கலர்ஸும். என்ன த்ரெட் அது, பாலி த்ரெட்டா இல்ல காட்டன் த்ரெட்டா? காட்டன் த்ரெட். காட்டன். பாலி காட்டன் கூட வந்து கமிட்டோ இருக்கும். பேண்ட் த்ரெட்ஸ் வந்து 10 rupees வரும். ப்ளவுஸ் தைக்கிற த்ரெட்ஸ் எல்லாம் 7 rupees. ஓ அதுலயே டிஃபரன்ஸ் இருக்கு. நூலோட திக்னஸ் இது பேண்ட் தைக்கிறதுக்கு தனி, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன மெட்டீரியல், வேற என்னென்ன உங்ககிட்ட இருக்கு இன்னும்? எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்களே, என்னது அது? அது இதோ இந்த பாக்ஸ் இதோ மேல வச்சிருக்கீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு டிஷ் வாஷ்ல அது ரவுண்ட் பார். ஓகே. ஓ அதுலயே ஸ்க்ரப்பர் எல்லாமே 25 rupees. 25 rupees. சரி சரி சரி. ஓகே. ஹவுஸ் கீப்பிங்ல ஃபுல்லா தரோம். A to Z எல்லாமே தருவீங்க. ஓகே. ட்ரெயின் இப்போ யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு செக்யூரிட்டியும் வேணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 times 2 times கரெக்டாக அவங்க பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க, 3rd டைம் ரெடி கொடுக்கலாம். ஓகே. பட் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே அவங்க போடுவாங்க, அப்புறமா கொஞ்சம் அவங்க பிஸ்னஸ் பிக்கப் பண்ணணும், நல்லா பண்ணலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ரீசார்ஜும் பண்ணுறீங்களா? பண்ணுறோம். தென் வந்து டிவி ரீசார்ஜ், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாமும் பண்ணுறோம். எல்லாமே ஃபண்ட். ஓகே. என்ன மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர்? ஆல் மணி ட்ரான்ஸ்ஃபர், பேங்க் டு பேங்க். ஓகே. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம், இல்லைனாக்கா பணம் எடுத்து கொடுக்குறது, ஆதார் கார்டு வச்சு பணம் எடுத்து கொடுக்குறது, இதெல்லாமே பண்ணுறோம். எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. சூப்பர் சூப்பர். வேற என்ன பண்ணுறீங்க எக்ஸ்ட்ராவா? இன்னும் வேற ஏதாவது? இதுதான் மேடம் இப்போதைக்கு இதுதான் இப்போ நிறைய பாயிண்ட் இருக்கு உங்ககிட்ட. அது சோப் எதுவோ வச்சிருக்கீங்களே, 20 rupees மாதிரி எல்லாமே. அதை எடுங்க ஒண்ணே ஒன்று. இது என்ன கவர் இல்லாமையே இருக்குமா? ஆமாம், பல்கா அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓ ஓகே. இப்போ இதில் வந்து 2 கேட்குறாங்க, க்ரீனில் 2 கேட்குறாங்க. பிரிச்சும் கொடுப்போம், 1 கட்டாலுமே கொடுக்குறோம். 1 கட்டாலுமே கொடுப்போம். இது வந்து 25 rupees. ஆமாம். ஓகே ஓகே. இது என்ன ஃப்ளேவர்? ரோஸா? ரோஸ் லக்ஸ் மாதிரி இருக்கும். லக்ஸ் மாதிரி இருக்கும். லக்ஸ் கிடையாது, லக்ஸ். இதுலயே நம்ம என்ன வேணாலும் நீங்க கேட்டா கொடுப்பீங்க. ஹமாம் மாதிரி. பியர்ஸ் கீழே இருக்குது, பியர்ஸ் ஹமாம். அது வந்து சந்தூர் சொல்லுவாங்க. அதுலயே இது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இருக்கும். பாத்திரம் தான் இது சொல்ல மாதிரி உங்களுக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மென் சக்திங்கிறது 10 ரூபாய். இது எதுக்கு? துணி சோப்பு 10 ரூபாய். இதுவும் துணி சோப்பு 12 ரூபாய். மைக்ரோ வாஷ்ங்கிறது. ஓகே. இது ரெண்டும் ஆலா சோப் சொல்லுவாங்க, 20 rupees வரும். என்ன சோப்பு இது? ஆலா சோப்பு. ஓ துணிக்கு ஆலா லிக்விட் போடாம ஆலா சோப்பே வருது இப்போ. ஓகே. இது இப்போ ஆலாக்குன்னா கொஞ்சம் ஆசிட் இல்லையா? இப்போ இந்த சோப்பில் போடும்போது நம்ம கைக்கு ஏதாவது இச்சிங் ஏதாவது வருமா? வராது. ஆனால் பட் வந்து ஆலா சோப்பு அப்படின்றீங்க இல்லையா? ஒயிட் துணி கைக்கு எதுவும் வராது. ஆம்லஸ் இல்லையா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆம்லஸ். ஏன்னா இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம சொல்லிட்டு லேடிஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது நிறைய போகுது. எனக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இருக்குமா? பெரிய கேன் வந்து அது வந்து டிஷ் வாஷ் சாமான் துணி தேய்க்கிறது 1 லிட்டர் இருக்குது. இப்போதைக்கு 5 லிட்டர் ஸ்டாக். 5 லிட்டர் வந்து உங்களுக்கு 350 வரும். கண்டிப்பாக. எப்போ நீங்கள் திருப்பி வருவீங்க? நாளைக்கு மார்னிங் வாங்க. சூப்பர். அதுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க. சூப்பர். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. சூப்பர். இதுலேயே உங்களுக்கு இப்போ இந்த ஷாப்பில் வந்தாலும் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். ப்ளீச்சிங் பவுடர் மெயினாக செய்கிறோமா? ப்ளீச்சிங் பவுடர் 10 rupees பாக்கெட். 10 rupees பாக்கெட். ஒன்று எடுத்து காமிக்க முடியுமா? இதுவா? நல்ல காட்டா இருக்குமா? நல்லாவே இருக்கும். ஓகே. 10 ரூபாய். மைக்ரோ வாஷ்
இது வந்து 50 ரூபா. இது 50 ரூபா. அரை கிலோ. ஓகே, அரை கிலோ பேக்கெட். சூப்பர் சூப்பர். ஓ, இங்கே இப்போ இந்த ஷாப்புக்கு வந்து நம்ம வேறு எங்கேயுமே போக வேண்டாம். லிக்விட் இருக்குது, அப்புறம் வந்து ஆலா இருக்குது, ஆலா சோப்பு இருக்குது, மொத்தமே இருக்குது இல்லையா? 5 லிட்டர் ஸ்கேனும் உங்ககிட்ட அவைலபிள் இருக்குது, சோப்பு இல்லாமல் இருக்குது. அரை லிட்டர். ஓகே ஓகே. ஸ்க்ரப்பர் இருக்கா? ஸ்க்ரப்பர் இருக்குமா? இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் இருக்கு. ஓகே. 5 ரூபா. இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்ஸ் 10 ரூபா. மெட்டல் ஸ்க்ரப்பர். இது வந்து 15 ரூபா. இது 30 ரூபா. ஓகே. 4 வகையில் வச்சிருக்கோம். சரி சரி சரி. எல்லா ஐட்டம்ஸுமே இப்போ உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இது ஒரு ஐட்டம் நேற்று புதுசாக வந்துருக்கு. நேற்று தான் வந்திருக்கா? ஓ, எதில்? வாஷ் பேசினில் அந்த போடுறது. ஓகே. வச்சோமே முக்கியமாக கர்ப்பாம்பூச்சி வராது. ஓ, அப்போ சிங்க்கு, வாஷ் பேசின் அந்த மாதிரி இடத்துல, டாய்லெட் அந்த மாதிரி இடத்துல கூட வைக்கலாம் இல்லையா? இது எவ்வளோ இருக்குது பேக்கு? 1 10 ரூபா. 1 10 ரூபா. ஓ, அதில் 6 இருக்குது. பட் வந்து பேக்காக வாங்கினா நம்மளுக்கு 10 ருபீஸ் சேவ் ஆகுது. ஓகே ஓகே. எல்லா ஐட்டமே இருக்கு. ஏன் ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் இன்னும் வைக்கலையா? ரூம் ஃப்ரெஷ்னர் அப்படியே கை மாற்றி கொடுத்துருவோம், இது வைக்கிறது இல்லை. ஓகே ஓகே ஓகே. அப்போ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இல்லை நம்ம இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இல்லை, ஸ்டாக் இருக்கிறது இல்லை. ஓகே. ஏன்னா ஒரு இடத்துக்கு வரும்போதே அவங்க எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க இல்லையா? அது மட்டும் நம்ம ஸ்டாக் பண்ணுறது இல்லை, அப்படியே பல்காக. ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் உங்களை நீங்கள் மீட் பண்ணதில். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷாப்பு நம்ம வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ரோட்டில் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய வரும். ஓகேவா? இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாலும் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீங்க இல்லையா? சூப்பர். உங்களால் ஒரு 4 குடும்பம் உழைக்கிறது அப்படின்னும் போது எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஓ, பாக்கம். ஓகே. இப்போ இதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக தருவீங்க. பல்கானா எவ்வளோ வாங்கணும்? மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க கண்டிப்பாக. நம்மளோட இது சேனலை பற்றி ஏதாவது சொல்லணுமா? நான் இவங்க இந்த சேனலை பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். 10%. எங்கள் சேனல் நேம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தரீங்க. 10% டிஸ்கவுண்ட். இதை கேட்குறதுக்கே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து உங்ககிட்ட வரணும். அது இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் உங்ககிட்ட வரும்போது ஒரு நீங்களும் நல்ல ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களை வந்து மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கஸ்டமருக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு வரவங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேருக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, நம்ம சேனல் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய்மா. ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. ஆனால் நான் தான் உங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னாக்கா இந்த வெயிலில் நீங்கள் பாவம் எவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறீங்கன்றது எனக்கு தான் தெரியும். என்னோட ஷாப் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மார்க்கெட் கிட்ட இருக்குது. ஆனால் உங்கள் வீடு வந்துட்டு எங்கள் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. இந்த வெயிலையும் பார்க்காம எனக்காக வந்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ எனக்கு அந்த வெயிலையும் பார்க்காம வந்ததில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த வெயிலில் வந்த டயர்டு கூட எனக்கு போயாச்சு. கண்டிப்பாக எனக்கு இப்போ அதான் சொல்கிறேன், அந்த வெயிலில் வந்த டயர்ட்னஸ் கூட எனக்கு போயாச்சு. நீங்கள் சொன்னதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன் அப்படின்றதுல எனக்கு அந்த டயர்டும் போயாச்சு. சேனல் பார்த்துட்டு எப்போ திருப்பியும் சொல்கிறேன், சேனல் பார்த்துட்டு நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக 10% அவங்க எவ்வளோ 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் 90 rupees ஆகிடுது. நம்மளோட சேனல் பத்மா சாலினால் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே நீங்கள் டிஸ்கவுண்ட் தரீங்க. 10% டிஸ்கவுண்ட் தரேன். சூப்பர். மினிமம் 1000 rupees பர்ச்சேஸ். அது 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணால் தரேன். உங்க சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னா 100 rupees வாங்கினாலும் 10% தரேன். தட் இஸ் 90 rupees. அப்பா, இதை கேட்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நீங்க இந்த வெயில்ல வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ரியலி நான் சொல்றேன், அந்த டயர்ட்னஸ் எனக்கு போயாச்சு. இப்போ நான் வந்து ஷாப்ல இருந்து போகும்போது ரொம்ப ஹாப்பியா போவேன். ஏன்னா இப்போ இதுல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. ப்ராடக்ட் வைஸ் பெஸ்டா இருக்கும். என் சைட்ல இருந்து நான் கொடுக்க ஒரே அஷூரன்ஸ் வந்து ப்ராடக்ட் சைட் பெஸ்டா இருக்கும். ஆனா வந்துட்டு குவாலிட்டி நீங்க பார்த்துட்டு திருப்பி வந்து வாங்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்.
இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கின கஸ்டமர்ஸ்லாம் எடுத்தோன்னே என்ன கேட்பாங்க, நல்லா இருக்குமா, நீங்கள் தாங்க சொல்லணும் நல்லா இருக்குமா, திருப்பி திருப்பி இப்போ வராங்க. இப்போ அவங்களே வந்து கேட்குறாங்க, என்னப்பா காலியா இல்லையா இருக்கா, ஃபோன் பண்ணிலாம் கேட்டு வரும். அதான் நான் இப்பயே பார்த்தேன். போன 2 வாரம் முன்னாடி வந்து வாங்கி போனாங்க. ஓகே, அது அப்போ அந்த இது நல்லா இருக்குன்னா திருப்பி கேட்டு போனாங்க. சரி இந்த டைம் நம்ம கொடுக்க முடியாது, நாளைக்கு தான் கொடுக்கலாம். சரி ஆமா, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா காலி ஆகிட்டே இருக்கு இல்லையா அவங்களுக்கு. இருக்காது. சூப்பர் சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனல் பார்த்துட்டு வந்தால் 100 ருபீஸ்க்கு வாங்கினா கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இப்போ நீங்கள் சொன்னது அதான், வெயிலில் வந்தது கூட எனக்கு வந்து அப்படியே மறைஞ்சி போச்சு. ஹாப்பியாக தான் நான் இந்த ஷாப்பை விட்டு கிளம்ப போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த டைம் உங்களை மீட் பண்ணுறேம்மா. இன்னும் நிறைய கஸ்டமர் வந்தாங்க வாங்கினாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். பிஸ்னஸ்க்கும் நிறைய பீப்புள் வந்து வாங்கின்னு போனாங்கன்றது நீங்கள் சொல்லணும். அதை கேட்டு நான் ஹாப்பி ஆகணும். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ரொம்ப பிஸி ஷெட்யூல்லையே எனக்கோசரம் டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்மா. பாய்மா.